அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே ஷைத்தானுடைய விஷயங்களை பற்றி சொல்லி வரக்கூடிய பல ஆயத்துக்களில் ஒன்றாக அல்லாஹு கூறுகின்றான், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். கடந்த அமர்விலேயே இந்த ஆயத்தை பற்றிய நாம் விளக்கத்தை பார்த்தாலும் அதனுடைய விளக்கங்களாக நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது திருமறையிலே, விசுவாசம் கொண்ட மக்களே, இஸ்லாத்தில் முழுமையாக நீங்கள் நுழைந்து விடுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள், ஏனென்றால் அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்படி பகிரங்கமான அந்த விரோதியிடம் இருந்து நாம் நம்மை காத்து கொள்வதற்காக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு பல தெளிவுகளை கொடுக்கின்றார்கள், பல விளக்கங்களை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அதில் ஒன்று என்னவென்று சொன்னால், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தந்த வழிமுறையை நம்முடைய தொழுகை, நோன்பு போன்ற வணக்க வழிபாடுகள் மட்டுமல்லாமல் நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய வாழ்க்கையின் அத்தனை துறைகளிலும் அதை நாம் கொண்டு வர வேண்டும். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன விஷயத்தை ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் பின்பற்ற வேண்டும். இப்படி பின்பற்றுவதன் மூலம் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதிலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ளலாம். நாம் யாருடைய அடிச்சுவட்டில் இருப்போம்? நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அடிச்சுவட்டிலே நாம் போவோம். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்ச் பை இன்ச்சாக பின்பற்றுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தக்பீருக்கு கையை கட்டுவார்கள், எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கூவிலே குனிவார்கள், எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சில் துப்புவார்கள் என்ற அளவிற்கு அதை கண்காணித்து அதை பின்பற்றக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் கூறிய ஒழுங்குமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றுவது ஷைத்தானுடைய அடிச்சுவற்றில் இருந்து நம்மை காற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று, ஷைத்தான் நம்மை என்ன செய்வான் என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நம்மை இடப்புறத்தில் இருந்தும் வலப்புறத்தில் இருந்தும், மேல்புறத்தில் இருந்து கீழ்புறத்தில் இருந்தும், பின்புறத்தில் இருந்து முன்புறத்தில் இருந்தும், அதாவது எல்லா பக்கமும் ஒரு வரியில சொல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு திசையும் சுட்டி காட்டுறாங்க. சுட்டி காட்டி இந்த எல்லா திசையிலிருந்தும் ஷைத்தான் உங்களை வழிகெடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்திருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு எச்சரிக்கை! சுப்ஹானல்லாஹ். ஷைத்தான் என்று சொல்லக்கூடியவன் ஒரு சாதாரணமானவன் அல்ல, எல்லா திசைகளில் இருந்தும் உங்களை வழிகெடுக்க முற்படுவான். ஆகவே உங்களுடைய ஒரு பார்வையின் மூலம் உங்களுடைய சிந்தனையை அவன் என்ன செய்வான்? வழிகெடுத்து விடுவான். அலியே, நீங்கள் ஒரு பெண்ணை பார்த்தீர்கள் என்று சொன்னால் முதல் பார்வை உங்களுடையது, இரண்டாவது பார்வை ஷைத்தானுடையது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ பார்வையிலேயே ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பான், பார்வையிலேயே ஷைத்தான் நம்மளை பாவம் செய்ய வைப்பான். முதல் பார்வை என்பது ஒரு மேலோட்டமாக பார்க்கக்கூடிய பார்வை, இரண்டாவது பார்வை என்பது மனிதனுடைய கருத்தோடு அதனுடைய அர்த்தத்தோடு பார்க்கக்கூடிய பார்வை. ஆகவே இந்த பார்வைகளில் இருந்து ஷைத்தான் நம்ம என்ன செய்வான்? வழிகெடுக்க தொடங்குவான். ஆகவே பார்வையில் நாம் என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடிக்கொள்ள வேண்டும். ஆகவே ஷைத்தான் உங்களை வழிகெடுப்பதற்கு மிகப்பெரிய ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வரமாட்டான். சின்ன சின்ன விஷயங்களில் இருந்து உங்களுடைய பெரிய நன்மைகளை இல்லாமல் ஆக்கி விடுவான். ஏனென்றால் அவன் மனித குலத்திற்கே விரோதியாக இருக்கின்றான். ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் ஷைத்தான் விரோதியாக இருக்கின்றான். அவன் செய்யக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய காரியம் என்னவென்று சொன்னால், தவறுகளை நியாயப்படுத்த முயல்வது. இது ஷைத்தானுடைய ஒரு குணம். ஒரு மனிதன் என்ன செய்வான்? ஒரு தவறு செய்து விடுவான். தவறு செய்துவிட்டு, யா அல்லாஹ், நான் தெரியாம தவறு செய்து விட்டேன் என்று சொன்னால் உடனே எல்லாம் மன்னிச்சிடறான். ஆனால் ஷைத்தான் உள்ளத்துல என்ன சிந்தனையை போறான்னு சொன்னா, இதெல்லாம் தப்பு கிடையாதுப்பா, இந்த காலத்துல இதை யார் செய்யல அப்படி என்ற ஒரு சிந்தனையை உங்களுடைய உள்ளத்துல போடுவான். அது மட்டுமல்லாம இந்த தப்பை அவர் செய்யவில்லையா, இவர் செய்யவில்லையா என்று வேறு சிலரை விரல் காட்டி உங்களுக்கு நியாயப்படுத்துவான். அப்படியே இல்லை என்று சொன்னால் இறுதியாக உங்களுடைய மன இச்சையிடம் தீர்ப்பு கேட்கும்படி உங்களை வழிகெடுத்துருவான். நீங்களே மனசுல நினைப்பீங்க, நாங்க எவ்வளவு தொழுகிறோம், எவ்வளவு நோன்பு நோக்கிறோம், இந்த ஒரு பாவத்தை அல்லாஹ் நம்மளை மன்னிக்க மாட்டானா? அதெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருவான். நம்மளே முடிவு பண்றது. அப்ப அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையா என்று அல்லாஹ் சொல்லணும். அல்லாஹ் இதை பொறுத்துக் கொள்வானா என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். அதெல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருவான். அப்படி என்று என்னுடைய மனதிற்கு நானே தீர்ப்பு வழங்கினால், அப்போ எனக்கு நீதிபதி அல்லாஹுவா, அல்லாஹ்வுடைய தூதரா, அல்லது என்னுடைய மன இச்சையா? ஆகவே மன இச்சைகளிடம் தீர்ப்பு கேட்க வைப்பதும் ஷைத்தானுடைய ஒரு வேலை. ஆகவே அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், ஷைத்தான் இது மட்டுமல்லாமல் சந்தேகத்தை உண்டாக்குவதில் வல்லவன்கிறாங்க. சந்தேகங்களை ஏற்படுத்துவது யாரு? சந்தேகம் என்று சொன்னாலே அது ஷைத்தான். ஒரு மூமின் சந்தேகமே படக்கூடாது. இன்னதென்ன, அதாவது இந்த சந்தேகம் என்று சொல்லுவது
ஒரு பாவமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலாவும் சந்தேகங்களை பற்றி பல இடங்களில் சுட்டி காட்டுறான். ஒரு மூமின் என்று சொன்னால் அவர்கள் சந்தேகம் கொள்ளக்கூடாது. ஆனா ஷைத்தான் என்ன செய்வான்? சந்தேகங்களை ஏற்படுத்துவான். அப்ப நாம நினைக்கின்றோம் ஷைத்தான் என்று சொன்னால் மிகப்பெரிய பாவங்களை எடுத்துக்கொண்டு நம்மை செய்ய வைப்பான், அது ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சிடும், அது நம்மளை மறுமையை பாழாக்கிடும். நம்ம அப்படியும் இருக்கின்றது, மிக பெரும் பாவங்கள் இருக்கின்றது. ஊர் உலகத்திற்கு தெரிந்தால் மிக அநியாயம் என்று ஊர் உலகமே ஒப்புக்கொள்ளக்கூடிய, அதெல்லாம் இந்த காலத்துல சாதாரணம் என்று சொல்லக்கூடிய பாவங்களை பட்டியலிட்டாலே நாம நூற்றுக்கணக்கான பாவங்களை பட்டியலிடலாம். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவர்கள், அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய சில பாவங்களை பார்த்து அவர்கள் பயந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வல்லாஹி இதை நாம் மிக பெரும் பாவமாக கருதி வந்தோம், மக்கள் இப்போது இதை சர்வசாதாரணமாக கருதுகிறார்கள் என்று அவர்கள் அங்கலாயப்பட்ட செய்திகளை எல்லாம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய செய்திகளிலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் அவன் மனிதனை யுக முடிவு நாள் வரைக்கும் வழிகெடுக்கக்கூடிய உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றான். ஆகவே ஷைத்தானுடைய ஆற்றல் என்பது சாதாரணமானது அல்ல. அது ஒரு காலகட்டத்தில் பலம் குன்றிவிடும் கிடையாது. இறுதி நாள் வரைக்கும் அவன் அந்த பலத்தோடே அவன் போராடி கொண்டு இருப்பான். ஆகவே அதற்கு எதிரான ஒரு பலத்தோடு நாம் போராடவில்லை என்று சொன்னால் ஷைத்தானிடத்திலே நாம் தோற்று விடுவோம். ஆகவே அருமை சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உங்களுடைய அற்பமான ஒரு செயல்களாக இருந்தாலும், செருப்பின் வார் அருந்து விட்டாலும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தது போல், உங்களுடைய சமையல் அறையில் ஒரு பொருள் குறைவாக இருந்தாலும் அதை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியவராக உங்களை மாற்றிக்கொண்டால் நீங்கள் ஷைத்தானின் அடிச்சுவடுகளில் இருந்து உங்களை காத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரின் அடிச்சுவடுகளில் சஹாபாக்கள் பின்பற்றியதை போல் நாம் அதை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு வாழ்வை அல்லாஹ் நமக்கு தரும். ஆகவே ஷைத்தானுடைய ஆற்றல் என்பது வலிது. அதை நாம் முறியடிப்பதற்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஆயுதமாக குர்ஆனையும் ஹதீஸையும் வழங்கி இருக்கின்றான். அதை முழுமையாக படித்து விளங்கி அதன் அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைத்துக் கொள்வதன் மூலம் ஷைத்தானுடைய வழிகேட்டில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படி பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.